ஹாய் எவ்ரிஒன். பொதுவாகவே இந்த மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கடைக்கு போகிற வேலைலாம் வச்சுக்காம வீட்டில் உட்காந்த மணிக்கு இன்ஸ்டாமார்ட்டு, ஃப்ளிப்கார்ட் 9 மினிட்ஸு இந்த மாதிரி இதில் தான் நான் வந்து ஆர்டர் போடுவேன். ஸோ ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே ஜெப்டோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஓகே, நம்ம ஜெப்டோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் ஏதாவது ஆஃபர் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டே தாங்க போட்டேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் தாங்க. ஸோ நான் வந்து என்னெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு 250 கிராம் வந்து டீ தூள் பேக்கெட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1/2 kg தக்காளி ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் அந்த 3 தக்காளி வந்து 9 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று ஆர்டர் போட்டேன். அந்த கார்ன் வந்து சூப்பராக வந்திருந்ததுங்க. அதை உரித்து அதை வந்து இந்த டியூஷன் முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதாக எடுத்து சாப்பிட்டேங்க. மெயினாக இந்த பேஸ்ட்டுக்காக தாங்க ஆர்டர் போட்டேன். நான் கொஞ்சம் பல் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்சோடைன் பேஸ்ட்டுக்காக தான் ஆர்டர் போட்டேன். 210 ருபீஸுங்க இந்த சென்சோடைன் பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு. அந்த டீ தூள் வந்து கிட்டத்தட்ட 70 ருபீஸுங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 320 325 கிட்ட எனக்கு பில் வந்திருந்ததுங்க மொத்தமாக. அந்த மல்லிச்செடி வந்து 15 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நான் பே பண்ணது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா 127 தாங்க. ஃபஸ்ட் டைம் யூஸர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 175 வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டுங்க இதில். ஸோ கரெக்டாக எனக்கு 6 மினிட்ஸ் தான் காமிக்குது. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜிபேயில் பணம் கூட அனுப்பலைங்க. பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தனால சம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பிள்ளைகளுக்கு. பார்த்தா ஆர்டர் டெலிவரின்னு வந்துருச்சு. நீங்கள் கேஷாக கொடுக்குறீங்களா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேவே பண்ணேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டெலிவரி வந்துருச்சு. உங்கள் ஏரியாவில் ஜெப்டோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிஜமாகவே ஒரு சூப்பரான ஆஃபர் தான். இந்த அமௌண்ட்டை எடுத்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணிக்கோங்க. கோல்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து லோவாக இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து கொஞ்சம் கூடும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஹைக்கில் தான் காமிக்குது. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.